சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூன் 3ஆம் தேதி 2025. விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 20ஆம் திருநாள். மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சளி தொந்தரவுகள், பெண் குழந்தைகளுடைய ஆரோக்கியம், அதே மாதிரி சாப்பிடுற உணவு நமக்கு ரியாக்ஷன் வேற மாதிரி காட்டுறது, ஒரு சில பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது எல்லாம் தான் கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருக்கு, பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்க எப்படி பிளான் பண்றீங்களோ தாராளமா அது செட் ஆகும், அமோகமா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் டீச்சிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, உணவு சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, கண்டிப்பாக இந்த நாள் அபாயங்கள் உண்டு. பெருசா ஒண்ணு வேஸ்ட் ஆகும். அதனால அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லா இடத்துலையுமே கோபதாபங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வம்பு, வாக்குவாதங்கள் இது எல்லாத்தையும் நம்ம அது தகுந்த மாதிரி அனுசரிச்சு போறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்றைய நாள் கண்ணும் கருத்துமா இருக்கமோ அந்த அளவுக்கு நல்லது. வண்டி வாகனங்கள்ல பிரயாணங்கள்ல 100% கவனமா போகணும். இன்றைய நாள் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ நமக்கு தெரியாத ஒரு தப்பான விஷயம், இல்லைன்னா நம்ம பேர் ஒரு அவ பெயர், கெட்ட பெயர், இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான பேச்சு, வினோதமான எண்ணங்கள், நம்ம ஐடியாஸும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கிறது. எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்களோ, பேச்சில் கவனமா இருக்கீங்களோ, குடும்பத்துல செலவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரிதான் இருக்கு, பாத்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லா இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. ராசி ஆண்டர் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனத்துக்குரிய நாள். இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே நிறைய வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். புதிய விஷயங்களை எடுத்து படிக்கும் பொழுதும் செய்யும் பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கும். வீட்டுல பெண்களால் நமக்கு ஒரு சில விதங்கள்ல மகிழ்ச்சியும், ஒரு சில விதங்கள்ல செலவுகளும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாத்திரை மருந்து எடுத்துக்கிற மாதிரி வரலாம். ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கண்டிப்பாக முடிவுக்கு வரலாம். இன்றைய நாள் அதற்கான விஷயம் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதுவுமே நம்ம மீறி போகாதுங்கிற ஒரு தைரியத்துல நீங்க இருக்கலாம், தப்பே கிடையாது. கலியுக காமதேனும் கல்பவருஷ மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ ஒரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அசாதாரணமான திருப்தி. நல்லா தெரிஞ்சே சில தப்புகளை நம்ம பண்றது, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. பொறுமையாக இருந்து எந்த விஷயத்தையுமே கையாளும் பொழுது அது பெரிய சக்தியும் ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோம சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த
நபர்களுக்கு. அதாவது நம்ம வாங்கின லோனுக்கு நம்ம திருப்பி கட்டும்போது கூட இது சரியில்லை அது சரியில்லைன்னு குத்தம் ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்து போறீங்களோ, எந்த அளவுக்கு நம்ம வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பெட்டர். அவசியம் இல்லாத டென்ஷன், அவசியம் இல்லாத கோவம் இதெல்லாம் தவிர்த்துக்க நல்லது. மெயினா வேலையில பயங்கர அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சலுக்கு ஏற்ப ஒரு சக்சஸ் கிடைக்குமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். மனசார ஜாலியா வேணா இருக்கலாமே தவிர அது பொருளாதாரத்தின் ரீதியா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. So, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் மஞ்சள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல சந்திரன் கேத்து சேருவது வீட்டுல பெரியவங்களை அல்லது நீங்க பெரியவங்களை ஏதோ ஒரு வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா, வியாபார நிமித்தமா பிரியிற மாதிரி இருக்கலாம். அதுவும் மெயினா தாயை இல்லைன்னா இந்த கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவர் பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மெயினா வீட்டுல அல்லது சுற்றுப்புறத்துல உங்க உறவினர்கள்ல ஏதாவது ஒரு கெட்ட செய்தி நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவர் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள். ஒரு சில பேருக்கு தேவைக்கு அதிகமா டென்ஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, ரொம்ப அதிகமா ப்ரெஷர் எடுத்துக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறது பெட்டர். நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுசரணையாக இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்னொரு நாள் தயவு செய்து இரவு நேரத்துல பயணத்தை தவிர்ப்பது நன்று. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், உடுக்கல் வாங்கல்ல மிகப்பெரிய சிக்கல்கள், சவால்கள், தேவையே இல்லாத பிரச்சனைகள், அவசியம் இல்லாத ஏதாவது ஒரு கருத்து இதெல்லாம் பேசி நமக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். மெயினா எதுவா இருந்தாலும் லிமிட்ல இருக்கிறது நல்லது. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கவனத்துக்குரிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த அவர்களுக்கு அத்தையோட ஹெல்த், சித்தியோட ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வயிறு புண்ணாகும், ரணமா இருக்கும், அதை நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு சண்டை போடுற மாதிரி இன்றைய நாள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காத்தியாயனி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாண்டம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.